Hi all. Today we are going to see a simple concept of how to learn English in the proper way. So it's a very simple or a research based on a concept that I இன்னைக்கு சொல்ல போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா there is a comparative study. So நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் டீச் பண்ணிருக்கேன். ஸோ அதில் நான் அனலைஸ் பண்ணதை I just wanted to tell you. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they are from different backgrounds. So background also matters a lot. For ICSE, CBSE students, they are better in learning English, they are able to speak. அதே நம்ம கவர்மெண்ட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் they struggle a lot in speaking English. What is the reason behind it அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு சென்டென்ஸ் கூட பேச முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 15 to 20 இயர்ஸாக இங்கிலீஷை ஒரு லாங்குவேஜாக படிச்சிருப்பாங்க, ஆனால் they are not able to speak even a single sentence. There is a strong reason behind it. என்னென்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையாக நான் கூப்பிட்டு தனித்தனியாக கேட்டும் போது they were able to tell me a very strong reason. என்னென்னா 15 இயர்ஸாக அவங்க ரீட் பண்ணி ரைட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. They have never gone into the concept of listening and repeating. ஸோ நீங்கள் யோசிக்கலாம் listening and repeating ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைல்ட்ஹுட்டில் நம்மளோட மதர் டங் எப்படி லேர்ன் பண்ணோம். இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். நம்மளோட மதர் டங்கை நம்ம பேபியாக இருக்கும்போது எப்படி லேர்ன் பண்ணோன்னா நாம் ஒரு நோட் புக் வச்சு லாங்குவேஜை லேர்ன் பண்ண கிடையாது. we just listen to our mom. நம்ம அம்மா பேசுகிறத லிசன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நாம் ஸ்பீக் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். எல்லாருமே சொல்லுவாங்க லிசனிங் ஸ்பீக்கிங். ஸோ we didn't speak, we just repeated it. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ரிப்பீட் பண்ணோம். அப்புறம் நம்ம 3 years ஸ்கூலுக்கு போகும்பொழுது தான் we started reading Tamil and then we started writing it. ஸோ by 3 years தான் நம்ம லாங்குவேஜ் லேர்னிங்கை அக்கம்ப்ளிஷ் ஆச்சு. அதுக்குள்ளாரையே 75% ஆஃப் த லாங்குவேஜ் லேர்னிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்படி நமக்கு அந்த 75% கம்ப்ளீட் ஆச்சுன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் லிசனிங் அண்ட் ரிப்பீட்டிங். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். இன்றைக்குமே வந்து நம்மளோட புக்கில் வந்து லிசனிங் அண்ட் ரிப்பீட்டிங்க்கு கான்செப்ட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருமே they will be excellent in English. ஸோ இங்கிலீஷ் ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல, பிகாஸ் எவ்ரி ஒன் ஆஃப் us know it is a global language. இன்றைக்கும் நம்ம எங்கே போனாலும் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னாலும் we have to attend the interview in English. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் they will be academically excellent. 90% ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டால் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை கண்டினியூஸாக பேச முடியல. The reason is because they learned language in a wrong way. I'm not talking about English, it is for any language. எந்த ஒரு மொழியை கற்றுக்கணுன்னாலும் ஃபஸ்ட்டு அதை லிசன் பண்ணும், ரிப்பீட் பண்ணும், அப்புறம் ரீட் பண்ணும், அப்புறம் ரைட் பண்ணும். இந்த மெத்தடாலஜியை ராங்காக ஃபாலோ பண்ணோன்னா we cannot learn, accomplish this language learning. எக்ஸாம்பிள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி எக்ஸாம் எடுக்கிறாங்க, அது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவங்களால ஹிந்தி எக்ஸாம் எடுத்துகிட்டே போவாங்களோலே ஹிந்தியில் பேச முடியாது. It is not only for English, it's for any language, because they leave out the 75% of language learning, listening and repeating, and go to the remaining 25% reading and writing. So this is what the base concept behind it. இன்னொரு ரீசன் இருக்கு. Who gave English to us அப்படின்னு பார்த்தீங்கன்னா Britishers gave English to us. இப்போ பிரிட்டிஷர்ஸ் இங்கிலீஷ் நமக்கு கொடுக்கும் பொழுது அவங்களோட புக்கில் வாட் they included prose, poetry and grammar. They didn't include the major concept of listening and repeating because it is their mother tongue. அது அவங்களோட மதர் டங், அதனால அதை இன்க்ளூட் பண்ணல. That is one important reason. It is again a failure because அந்த லாங்குவேஜை நாம் எடுத்துக்கும் போது நாம் அதை மாடிஃபை பண்ணி லிசனிங் அண்ட் ரிப்பீட்டிங் வச்சுருக்கணும். இப்போது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சிலாம் இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தே ஷுட் ஸ்டார்ட் லிசனிங் அண்ட் ரிப்பீட்டிங். மூவிஸ் பார்க்கணும், நிறைய மூவிஸ் பார்த்தோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ் மூவி பார்த்தா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகணும். பட் ஹவு இட் இம்ப்ரூவ்ஸ்ன்றது தான் பாயிண்ட்டு. என்னென்னா லிசன் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். யூ வில் நாட் ஸ்பீக், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேசவே முடியாது. யூ ஹாவ் டு லிசன் அண்ட் ரிப்பீட். This is the simple concept which I wanted to tell you. Thank you all.